உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெயர் பயங்கரமா வைரலா போய்கிருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அகில இந்திய லெவல்ல அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணகி நகர் கார்த்திகா. இந்த பெயரை சொல்றப்ப நமக்கே அப்படியே புல்லரிக்குது. கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். கண்ணகி நகர் தங்கமங்கை கார்த்திகாவுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். கண்ணகி நகர் தங்க தாரகை தங்க மகள் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பல்வேறு வகையான புகழாரங்கள் எல்லாமே சூட்டி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க, கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா? ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு என்னன்னா, ஆசிய கண்டத்துல இளையோர் கபடி அணி சார்பா ஒரு போட்டி வந்து நடத்திருக்காங்க. கபடி போட்டி நடத்திருக்காங்க. இதுல கண்ணகி நகரை சார்ந்த கார்த்திகா அவர்கள் ஒரு வெல் பிளே பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, தங்க பதக்கத்தை வென்றிருக்கின்றார். ஸோ அதனாலதான் தங்கமங்கை கார்த்திகா, தங்க மகள் கார்த்திகா, தங்க தாரகை கார்த்திகா, இந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அகில இந்திய அளவுல கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு புகழாரங்கள் சூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு செய்தி. இந்த செய்திக்கு நீ ஏன் இன்னைக்கான அரசியல் களத்துல அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் வார்த்தையை பயன்படுத்தணும்னு கேக்குறீங்களா? கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு பின்னாடி கூட அரசியல் ஒளிந்திருக்கின்றது. நம்ம எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஸோ கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் எவ்வாறு அந்த தங்க பதக்கத்தை வென்றார், அது மட்டும் கிடையாது, கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு பின்னாடி ஆண்டாண்டு காலமாக பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற சதி வலைகள் என்ன, அரசியல் வலைகள் என்ன, இவை அனைத்தையுமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா. நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். கண்ணகி நகர் கார்த்திகா இந்த பேரை தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய நாடு மட்டும் கிடையாது, ஆசிய கண்டமே தற்பொழுது உச்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான பெயராக மாறிவிட்டது கண்ணகி நகர் கார்த்திகா. கண்ணகி நகர் கார்த்திகா மூலமாக தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய நாட்டுக்கே ஒரு ஆகச்சிறந்த பெருமை. இந்திய நாட்டுக்கு பெருமையை தேடி தந்திருக்கின்றார் கண்ணகி நகர் கார்த்திகா. ஒரு கபடி போட்டி, இளையோருக்கான ஒரு கபடி போட்டி. அந்த கபடி போட்டியில கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால இந்திய நாட்டினுடைய அணியவே வெற்றி பெற வைத்திருக்கின்றார். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு தங்க பதக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தங்க பதக்கத்தின் மூலமாக இந்திய நாட்டுக்கே பெருமை. இந்த கபடி டோர்னமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கபடி டோர்னமெண்ட்டே மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு டோர்னமெண்ட். ஆரம்பத்திலிருந்தே இந்த இந்திய டீம் வந்து பயங்கரமா ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. பங்களாதேஷ் கூட போட்டி போறாங்க. அந்த போட்டியில 46க்கு 12 என்ற ஒரு வேரியன்ஸை வெற்றி போடுறாங்க இந்திய நாடு. 46 எங்க இருக்கு, 12 எங்க இருக்குன்னு பாத்துக்கங்க. அடுத்து தாய்லாந்து கூட போட்டி போடுறாங்க. 70க்கு 23, 70க்கு 23 என்ற வேரியன்ஸ்ல இந்திய நாடு வெற்றி பெறுகின்றார்கள். அடுத்து இலங்கை கூட போட்டி போறாங்க. 73க்கு வெறும் 10. ஸோ இந்த ஒரு வேரியன்ஸ்ல இந்திய நாடு வெற்றி பெறுகின்றது. அடுத்து ஈரான் கூட 59க்கு 26 என்ற ஒரு வேரியன்ஸ்ல இந்திய நாடு வெற்றி பெறுகின்றது. ஸோ அடுத்து ஃபைனல் போறாங்க. ஃபைனல் யாரு கூட பார்த்தோம்னா அதுவும் ஈரான் கூட தான். அந்த ஃபைனல்ல 75க்கு 21 என்ற ஒரு வேரியன்ஸ்ல இந்திய நாடு வெற்றி பெறுகின்றது, அபார வெற்றி பெறுகின்றது. ஸோ இதுல அதிகமாக ஸ்கோர் பண்ண நபர் யார் பார்த்தோம்னா கண்ணகி நகர் கார்த்திகா. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு தங்க பதக்கம் கிடைத்திருக்கின்றது. அந்த தங்க பதக்கத்தின் மூலமாக இந்திய நாட்டுக்கே பெருமை. இந்திய நாட்டுக்கே பெருமையை தேடி தந்திருக்கின்றார் கண்ணகி நகர் கார்த்திகா. மறுபடியும் அழுத்தமா சொல்றேன், கண்ணகி நகர் கார்த்திகா. சரி, இதுல எங்க இருந்துப்பா அரசியல் வந்துச்சு? இன்ட்ரோடக்ஷன் சொல்றப்ப இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னு சொன்னையே, அது என்ன அரசியல் கேக்குறீங்களா? கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுடைய இந்த வெற்றி என்பது நமக்கு பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. அது மட்டும் கிடையாது, பல்வேறு வகையான முடிச்சுகளை இந்த மக்கள் மத்தியில் அவிழ்த்துள்ளது. இதையும் நம்ம விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனால பல்வேறு வகையான கேள்விகள். அது என்ன அரசியல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. ஹரியானா என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநிலத்துல கபடி வீராங்கனைக்கு 3 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கி இருக்கின்றார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள். எங்க? பாஜக ஆளுகின்ற ஹரியானால. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு வெறும் வாழ்த்து செய்தியை மட்டும் வழங்கி இருக்கின்றார் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இத்தனைக்கும் அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். இதையும் நம்ம பதிவு பண்ணுவோம். இத்தனைக்கும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், தங்களுடைய துறையை சார்ந்த ஒரு பொண்ணு
அவங்க வந்து தங்க பதக்கத்தை வென்றிருக்கின்றார்கள். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அகில இந்திய லெவலுக்கே வந்து என்னன்னா ஒரு பெருமையை தேடி தந்திருக்கின்றார் கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள். ஆனா பாஜக அரசாங்கம் அறிவிக்குது நம்ம பெரியார் மண்ணு, சமூக நீதி மண்ணு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஊக்கத்தொகை வழங்கவில்லை, ஊக்கத்தொகை அறிவிக்கவில்லை. வெறும் வாழ்த்துக்களை மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். சில பேர் கேட்கலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்றதே உனக்கு வேலைப்பா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் சில பேர். குறை கிடையாது, தவறை சுட்டி காட்டுகின்றோம், உதாரணங்களோடு தவறை சுட்டி காட்டுகின்றோம். இதான் ரொம்ப முக்கியமான விடயம். அந்த உதாரணம் என்ன தெரியுமா? சமீபத்துல செஸ் போட்டியில குகேஷ் வந்து வெற்றி பெற்றாரு. குகேஷ் வெற்றி பெற்ற உடனடியாக நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் 5 கோடி ரூபாய் ஊக்க பரிசை அறிவிக்கின்றது. 5 கோடி ரூபாய் செஸ் போட்டிக்கு சொன்னே வந்து 5 கோடி ரூபாய் ஊக்க பரிசை அறிவிக்கின்றது. ஆனா இந்திய நாட்டுக்கே பெருமையை தேடி இருந்திருக்கிறாங்க நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா. அவங்களுக்கு ஊக்க பரிசு வழங்குவதில் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு என்ன தயக்கம், ஏன் இந்த தாமதம்? ஒருவேளை மேபி நாளைக்கு அறிவிக்கலாம், நாளை கழிச்சு அறிவிக்கலாம், இல்ல அடுத்த மாசம் கூட அறிவிக்கலாம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் இவ்வளவு தாமதம்? ஒவ்வொரு முறையுமே நம்ம வந்து ஒவ்வொரு தவறுகளை சுட்டி காட்டி ஏன் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது? இதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா சமீபத்துல வந்து குகேஷ்க்கு வழங்கினாங்க 5 கோடி ரூபாய். அதுக்கு பின்பாக வேர்ல்டு கேரம் போர்டு இருக்கு இல்லையா, வேர்ல்டு கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து காசிமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண், அவங்களும் கூட வெற்றி பெற்றாங்க. ஆனா காசிமா அவர்களுக்கும் கூட நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஊக்கத்தொகை வழங்கவில்லை. அதுக்கு பின்பாக பல்வேறு வகையான கண்டன குரல்கள் தமிழ்நாட்டுல எழும்புச்சு. அதற்கு பின்பாகத்தான் ஊக்கத்தொகையவே அறிவிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம். ஸோ இப்படி ஒவ்வொரு முறையுமே குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் ஷைன் பண்றாங்க இல்லையா, வெற்றி பெறாங்க இல்லையா, தங்களுடைய திறமையின் மூலம் வெற்றி பெறாங்க இல்லையா, அந்த திறமையை ஊக்குவிப்பதில் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தடுமாறுகின்றதோ தயங்குகின்றதோ என்று தோணுகின்றது. ஏன்னா ஒரு விளையாட்டுத்துறை சார்பாக தாங்க அவங்க வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ வந்து இந்நேரம் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தார தப்பட்டையோட ஒரு ஆட்டம் பாட்ட கொண்டாட்டத்தோட வரவேற்றிருக்க வேணாமா? கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களை வந்து வரவேற்க வேணாமா? ஆனா அதெல்லாம் பண்ற மாதிரி தெரியவில்லை. இந்த மாதிரி பல்வேறு வகையான முரண்பாடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துல இருக்குது. ஏன் இவ்வளவு தயக்கம்? ஏன் இவ்வளவு தயக்கம்? ஊக்கப்பரிசு வழங்குவதில் ஏன் இவ்வளவு தயக்கம்? இதற்கு காரணம் கண்ணகி நகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இருப்பிடமா என்ற கேள்விகள் எழும்புகின்றது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். அடுத்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல்வேறு வகையான முடிச்சுகள் அவிழ்ந்துள்ளதுன்னு சொன்னேன் தெரியுமா? இது முடிச்சுகள்லாம் கிடையாது, இயல்பாவே இந்த சேரிவாழ் மக்களுக்கு அவ்வளவு திறமைகளும் இருக்கின்றது. ஆண்டாண்டு காலமாக சனாதன சிந்தனை மூலமாக இவனுக்கு இது வராது என்று திட்டமிட்டு மறைத்து வைத்திருந்தார்கள், திட்டமிட்டு ஒடுக்கி வைத்திருந்தார்கள். அந்த ஒடுக்குமுறைகளை, அந்த அடக்குமுறைகளை உடைத்து நாங்க இயல்பாகவே நாங்க திறமைக்காரங்க தாண்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே இங்க இருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம இளையராஜா அவர்கள் எடுத்துங்க, உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுல சிம்போனியை வந்து உருவாக்குனாரு இளையராஜா அவர்கள். இந்த திறமைகள் இயல்பாவே இந்த மக்களுக்கு இருக்குது. குறிப்பா மனித குலம் எல்லாத்துக்குமே இந்த திறமைகள் இருக்கு. ஆனா குறிப்பிட்ட இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி திறமைகள் வராது என்று ஆண்டாண்டு காலமாக இந்த சனாதன சிந்தனைகள் உடைத்து வைத்திருந்ததை இங்க இருக்கிற திறமைசாலிகள் ஒவ்வொரு முறையும் உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுடைய சனாதன சிந்தனை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இவங்களுடைய பொது புத்தியை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ இளையராஜா தொடங்கி இன்னும் பல்வேறு வகையான சாதனையாளர்கள் வரைக்கும் இன்னைக்கு கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களும் கூட இந்த ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற சனாதன சிந்தனையை உடைத்திருக்கின்றார். சேரி பகுதிக்குள்ள எல்லா தரமக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து கேரம் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, இப்ப கபடி. ஸோ இந்த மாதிரி அனைத்து திறமைகளையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் சேரிவாழ் பகுதி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கள்ல எவ்வாறு அவங்களை வந்து போர்ட்ரேட் பண்றாங்க, இவங்க இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துகின்ற ஒரு அரசியல் இங்கேயும் கூட இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் உடைச்ச ஒரு நபர் வந்து பாரஞ்சித் அவர்கள் தன்னுடைய கலையின் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் இது போன்ற திறமைசாலிகள் நிறைந்துள்ள இந்த பகுதிகளில் நல்ல நல்ல திறமைசாலி கொட்டி கிடக்குறாங்க. சூஸ் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு திறமைசாலிகளை வந்து சூஸ் பண்ணுங்க என்பதனை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இந்த காணொலி வாயிலாக நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துல முன்னாடி வச்சிருவோம். ஸோ கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அதே வேளையில தமிழ்நாட்டு அரசாங்கம் தாமதப்படுத்தாமல் அந்த கண்ணகி நகர் கார்த்திகா அவருடைய திறமைக்கு ஏற்ப அந்த ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்பதனையும் கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.